வணக்கம். நான் டாக்டர் ஃபௌசியா, குழந்தை நல மருத்துவர். இன்னைக்கு நாம தாய்மார்கள் தாய்ப்பாலை எப்படி சேமித்து வைக்கலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். மதர்ஸ் எடுத்த தாய்ப்பாலை சில நாட்கள் சேமித்து வைக்கலாம். அதாவது எந்த டெம்பரேச்சரில் வைக்கிறோமோ அதை பொறுத்து நம்ம அது நாட்கள் கூடும். ஃபார் எக்ஸாம்பிள், ரூம் டெம்பரேச்சர், அதாவது 25 டிகிரி சென்டிகிரேட் அல்லது அதற்கு கீழே இருக்கிற டெம்பரேச்சரில் ஒரு 4 மணி நேரம் வைத்திருக்கலாம். அப்புறம் ரெஃப்ரிஜிரேட்டர் என்றால் 2 to 8 டிகிரி சென்டிகிரேட். ரெஃப்ரிஜிரேட்டர் டோர் வைக்கக்கூடாது. ரெஃப்ரிஜிரேட்டருக்கு பின் சைடு வச்சோம் அப்படின்னா நமக்கு அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும். அப்படி வைக்கிற தாய்ப்பால் ஒரு 4 நாட்களுக்கு உங்களுக்கு அது பத்திரமாக இருக்கும். டீப் ஃப்ரீசர், அதாவது தனியா இருக்கிற ஒரு டோர் இருக்கிற ஃப்ரீசர்ல சேமித்து வச்சால் இன்னும் சில காலம் வைக்கலாம். 4 மாதம் வரைக்கும் அது தாங்கும். இப்படி சேமிச்ச தாய்ப்பாலை எப்படி ரீயூஸ் பண்றதுன்னா, அது சூடு பண்றது மைக்ரோவேவோ இல்ல பாயிலோ பண்ணக்கூடாது. இப்போ ஃப்ரீஸ் பண்ண தாய்ப்பால் நார்மல் ரெஃப்ரிஜிரேட்டர்ல வச்சு அது டெம்பரேச்சருக்கு கொண்டு அதை ஒரு சூடான நீர் இருக்கிற பாத்திரத்தில் அந்த பாத்திரத்தை வைத்து மெல்ல மெல்ல டெம்பரேச்சருக்கு கொண்டு வர வேண்டும். இப்படி நார்மல் டெம்பரேச்சர் கொண்டு வந்த தாய்ப்பால் ஒரு 1 அல்லது 2 மணி நேரத்துக்குள் குழந்தைக்கு ஊட்ட வேண்டும். நன்றி.